மோஸ்ட் ஹம்பிள் தமிழ்நாட்டு ஃபேமஸ் முருங்கைக்காய் தொக்கு. இது ஏன் நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸ்னா, அப்பெல்லாம் முருங்கை மரம் இல்லாத வீடுகளே கிடையாது. டக்குன்னு போய் 2 காயை பறிச்சு ஏதோ ஒரு குழம்பை வச்சு ஓட்டிடுவாங்க. இன்னைக்கு நான் முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்றேன்னு பார்க்கலாமா? சட்டில 1/2 கரண்டி எண்ணெய், கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு தூளா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. பச்சை வாசனை போனதும் 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துருங்க. 4 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேம்ல கொதிச்சு வரட்டும். இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ இதில் 2 முருங்கைக்காயை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். லைட்டாக ஸ்லிட் பண்ணி சேர்த்திங்கன்னா மசாலாவும் நல்லா இறங்கும், சீக்கிரமும் வெந்துடும். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தொக்கு நல்ல டெக்ஸ்டரில் கிடைக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. தண்ணி எதுவும் தேவையில்லை. இந்த தொக்குலேயே நல்ல காய் வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். ஆனால் 2 பத்து தேங்காயில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா போட்டு அரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டு கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். எப்படி உடம்பு ஒத்துழைக்காத நாட்கள்லையோ சமைக்க மூடில்லாத நாட்கள்லையோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக செஞ்சு நான் ஓட்டிடுவேன். பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். சாதத்தில் பிணைஞ்சு ஒரு உருண்டை சாப்பிட்டா அப்படி இருக்கும். இது இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டாலும் அல்டிமேட்டாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூ கோனா லவ் திஸ். அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி